சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் மக்களிடம் எடுபடுகிறதா எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம்? ஒரு பார்வை என்று தான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி நிகழ்வு நடக்கிறது என்று. 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஐரம் தமிழகத்தில் இப்பொழுதே தாக்கிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆரம்பித்துவிட்ட நிலையில் திமுக சார்பில் தேர்தல் பணிகளையும் பரபரப்புகளையும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ஆரம்பித்துவிட்ட நிலையில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் களத்திற்கு வந்துள்ளார் என்றுதான் சொல்லப்பட வேண்டும். அவர்களின் பிரச்சாரம் எடுபடுகிறதா? மக்களின் வரவேற்பு எப்படி உள்ளது என்று பார்ப்போம். எம்ஜிஆர் காலம் முதலே அதிமுக கை கொடுப்பதும் கொங்கு மண்டலமும் தென் மாவட்டங்களுக்கும் தான். ஓபிஎஸ் தினகரன் சலசலப்பால் தென் மாவட்டங்களில் இப்பொழுது அதிமுக சுற்று மற்றும் இதனால் கொங்கு மண்டலமாக உருவாகியுள்ளது. இதனைக்கிடையே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தில் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மக்கள் சந்தித்து வருகிறார். இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் தென் மாவட்டங்களுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளார் என்று தான் கூறப்படுகிறது. இதனையடுத்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் இந்த சுற்றுப்பயணம் முதலில் ஆரம்பித்திருந்தால் அதிமுகவினருக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது. இதனையடுத்து 2026 தேர்தலுக்காக சிறிய கட்சிகள் தொடங்கி புதிய கட்சிகள் வரை மாநாடு போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதனையடுத்து பார்க்கும் பொழுது அமைதியாக இருந்து அதிமுகவும் களத்துக்கு வந்துள்ளதால் இரத்தங்கள் என உற்சாகத்தில் உள்ளனர். இதனையடுத்து பார்க்கும் பொழுது அதேபோல அதிமுக மக்கள் மற்றும் முன்னணியில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டுபிடித்து கொடுப்பதற்கு இபிஎஸ் மக்களை சந்திப்பதில்லை என எதிர்க்கட்சிகள் வைத்த விமர்சனங்களையும் இந்த சுற்றுப்பயணம் மூலமாக உடைத்தெறித்து உள்ளனர். எடப்பாடி பழனிசாமி இதனையே ஒரு கருத்தாக ஒரு சுற்றுச்சூழலாக சுற்றி கொண்டு தான் இருக்கிறார். இதனையடுத்து சுற்றுப்பயணம் செய்ய உள்ள ஊர்களில் பெரும்பாலும் அதிமுகவினர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதனையடுத்து பார்க்கும் பொழுது மக்களே, நாம் என்னவென்று பார்த்தால் இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக அரங்கேறுகிறது. இதனையடுத்து ஆட்சி அமைக்கும் என பல இடங்களில் பேசுகிறார் அவர் எடப்பாடி பழனிசாமி. இதனை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது போக தெரியும் என்று சொல்லுகிறார்கள். இதனையடுத்து பார்க்கும் பொழுது கல்லூரிகளை பற்றி இந்த பிரச்சாரத்தில் இபிஎஸ் பேசியது முதல்வர் ஸ்டாலினால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அதேபோல எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பேச்சு சுட முதல்வர் தொடங்கி அமைச்சர்களாக ஒரு விஷயமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து இதே ரூட்டில் சென்று மக்களிடம் தனது பிரச்சனைகளையும் இபிஎஸ் பதிவு வைப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அதே தேர்தல் வெற்றிக்காக வாய்ப்பாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று. அடுத்து வரக்கூடிய காணொலி இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அப்போ தான் உடனுக்குடன் சார்ந்த நிகழ்வு என்னன்றது தெரிய வரும். நன்றி, வணக்கம்.